ஹலோ கைஸ், தென்கைலாயம் அழைக்கப்படுற தென்னிந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டு மலைப்பயணங்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் கடினமான ஒரு மலைப்பயணம் அப்படின்னா கோயம்புத்தூர் பூண்டி மலை அடிவாரத்துக்கு அடியில் இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலை தாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. முதல் மலை பார்த்தீங்கன்னா வனநில பகுதி, 2ஆம் மலையும் 3ஆம் மலையும் பார்த்தீங்கன்னா பசுமையான காடுகள், 4வது மலையிலிருந்து 7வது மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோழன காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 7 ஏற்ற இருக்க மலைகளையும் ஏறி தென்கைலாயம் அழைக்கப்படுற இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்து தரிசிக்க போறோம். நான் அஜித், இது ஏகே டிராவலர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் தர்மபுரியிலேருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு காரில் போயிருந்தோம். விடிய காலையில் 2:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பகலில் ஏறணும் அப்படின்னா நம்மளால் வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற முடியாது, கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலையை ஆல்ரெடி ஏறி இறங்கி இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மலை பயணத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். செக்கிங் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே ஏறும்போது நமக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மூங்கில் தடி. அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஏறினாலும் அங்கே கேட்டுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடே இருந்தது, அங்கே நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா முதல் மலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளாக தான் இருக்கும். 1000 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஃபுட்டேஜ் நாங்கள் பகலில் எடுத்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் இருக்குது. அது நீங்கள் ரீச் பண்ணிட்டு அப்படின்னா முதல் மலையிலும் முடிஞ்சு 2வது மலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் மலையான வெள்ளை விநாயகர் கோயிலை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கு சுமார் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த முதல் மலையை ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மலையை ஏறி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2வது மலை வெள்ளை விநாயகர் ஆரம்பிச்சு வழுக்குப்பாறை சுனை நீரில் முடியும். இந்த மலை ஏறது கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியாச்சு தேவைப்படுங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் மேலே பார்த்தீங்கன்னா கடைகளும் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ மே எண்டுனால கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் மே மந்த் ஸ்டார்டிங்கில் போயிருந்தோம். இதுதாங்க வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. மழை டைமில் இல்லை வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி இறங்கும்போது இங்கே கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனை நீர்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வது மலையோட மலை பயணம் பார்த்தீங்கன்னா முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீர் வேணும் அப்படின்னா அங்கே சுனையிலே பார்த்தீங்கன்னா நீர் வருது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா 3வது மலையோட ஆரம்பம், கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் டாச் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்கோம். நைட்டில் என்னங்க பெருசாக எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்கள் ரிட்டன் இறங்கும் போது தான் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருமையாக கடினமான மலையை நம்ம ஏறி இறங்கியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுது. 3வது மலையில் பார்த்தீங்கன்னா பாம்பாடு சித்தர் குகை இருக்குது. நாங்கள் நைட்டில் இறங்கினாலும் நாங்கள் இதில் பார்க்கல. ரிட்டன் இறங்கும் போது தான் நாங்கள் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி நம்ம 4வது மலையை ரீச் பண்ணிட்டோம். இந்த 4வது மலையை பொறுத்த வரைக்கும் புற்கள் இருந்த ஒரு ஏற்ற இருக்க மலைப்பகுதியாக தான் இந்த மலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 5வது மலை தான் ஏறிட்டு இருக்கிறோம். இந்த மலை தான் பீமன் களியருண்டை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கிற இந்த 5வது மலையை திருநீர் மலையினோ ஒட்டஞ்சித்தர் மலையினோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நைட்டில் ஏறனால நம்மள அந்த திருநீர் அப்புறம் அந்த ஒட்டஞ்சித்தர் அந்த சமாதி நம்மளால பார்க்க முடியல. இப்போ நம்ம தூரத்தில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் அங்கே இருக்காரு. அவர் பக்கத்தில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. நம்மளால் எல்லா காட்சிகளும் இயற்கையான காட்சியும் பார்த்து ரசிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மலையை சிவனை ஏறி பார்த்து ரிட்டன் வரும்போது இறங்க முடியாமல் படுத்துருக்குது நம்மளால் பார்க்க முடியும்.
இப்போ வந்து நம்ம 6வது மலையை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனை நீர் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுனையில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிச்சுட்டு மேலே இருக்கிற சிவனை பார்க்க போகிறோம். இங்கே மேலே சிவனை பார்க்க போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுனை நீரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்க போவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பயங்கர சில்னஸ்ங்க, பயங்கர கூலிங்காக இருந்தது. கால் வைக்கவே முடியல, அந்த அளவுக்கு சில்லாக இருந்தது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் குளிச்சுட்டு இப்போ மேலே இருக்கிற சிவனை பார்க்க போகலாங்க. ஆண்டி சுனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் இருக்காருங்க. அவரை பார்த்துட்டு 7வது மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து சுயம்பு லிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்சி தராரு. அந்த 7வது மலையோட உச்சி கடல் மட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கு. முதல் மலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. ரெஸ்ட் எடுத்து நம்ம ஏறினோம்னா நம்மளால் ஈஸியாக ஏறிட முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கூட ஏறிட்டோம். அதே மாதிரி இந்த 7வது மலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக ஏறிட்டோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ரைஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பார்த்துட்டு அப்படியே இப்போ மலையேற ஆரம்பிப்போம் வாங்க. இந்த 7வது மலையை வந்து நம்ம ஏறும்போது ஒரு வழியில் ஏறுவோம். ஆனால் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியில் தான் இறங்குவோம். வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியை நம்ம இப்போ இந்த 7வது மலையை வந்து ஏறி முடிச்சுட்டு இப்போ நம்ம சிவனை பார்க்க போயிட்டுருக்குறோம். கிட்ட போனதும் 3 பட்டியை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போகிறோங்க. முன்னாடி வார்த்தையில கண்ணத்தான சாமி கும்பிடுங்க. சாமி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 7வது மலை இருக்கிற சிவனை பார்த்து தரிசிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். வாங்க, அந்த வழியெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு கடினமாக இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். முன்னாடி குச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம முதல் மலைலேருந்து 7வது மலை ஏறதுக்கு வந்து 5 மணி நேரமும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு சரியாக ஒரு 6.5 மணி நேரம் வந்து எனக்கு எடுத்துக்கிச்சு. என் கூட வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறி கீழே இறங்கிட்டாங்க. நான் தான் வந்து கடைசியாக ஏறி கீழே இறங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஏன்டா அந்த மலைக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் ஏறும்போது.
ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும்போது வந்து ரொம்பவே ரொம்பவும் கஷ்டமாயிருச்சு. அந்த ஸ்டிக் கோல்ல இல்லைனா உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு அந்த கோல் இதில் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.